வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால மோஸ்ட் ப்ராமிசிங் அப்கமிங் ப்ராமிசிங் ஆக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதனும் மணிகண்டனையும் சொல்லலாம். நீங்க கேட்கலாம், பிரதீப் ரங்கநாதன் 2 படம் தானே நடிச்சாரு, அவர் எப்படி ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். 2 படமே 100 crores பிளஸ். நம்ம விஜய் சேதுபதிக்கு 50th ஃபிலிம்ல தான் வந்துட்டு அவருக்கு 100 crores அடிச்சாரு. அதனால அவர் குறைச்சி இட போடல. ஆனா நம்ம பிரதீப் பாத்தீங்கன்னா இப்பயே 2 100 crores வச்சிருக்காரு. அப்ப ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம்ல. அது எந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான் மேட்டர்ஸ். எவ்வளவு லாபம் கொடுக்குறாருன்னா, ஏன்னா அவர் வந்து 100 crores இன்வெஸ்ட் பண்ணி 100 crores கிடைக்கல, 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 100 crores, 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 100 crores கொடுக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலையாளத்துல ஒரு ஆள் கலெக்டர் இருக்கிறார். அவருமே மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர் சொன்னா யாருன்னா நம்ம பேசில் ஜோசப். சோ இவங்களோட சக்சஸ் ஃபார்முலா என்ன, இவங்க ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 3 ஆக்டருமே ஒரே டைம்ல வந்து ஒரே டைம்ல இப்ப சக்சஸ்ல அந்தந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இவங்க நடிச்சாங்கன்னா படம் போய் பார்க்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ப்ரோ, நம்ம வீடியோவை நம்ம செக்மெண்டாவே பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க 3 பேருமே ஒரு டைரக்டர்ஸ். அதுதான் மெயின் ரீசன் எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா நீங்க சொன்னதான், 3 பேருமே ஒரு டைரக்டர்ஸ். மோரா அந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன்லாம் நல்லா அவங்க கரிச்சு குடிச்ச ஒரு இதுதான். 3 பேருமே நல்லா இட்டு கொடுத்த ஒரு டைரக்டர். இவர் பிரதீப் வந்து லவ் டுடே கோமாளின்னு ஒரு 2, அதுவும் 50 crores, அதுவும் 100 crores, நல்லா ஒரு இதா இருக்கு. அப்புறம் பேசல் ஜோசப் சொல்லவே தேவையில்ல. ஒரு சூப்பர் ஹீரோ படம்னா இப்ப இந்தியாவில இருக்கணும்னு ஒரு இதே கிரியேட் பண்ணிட்டாரு. மின்னல் முரளி ஆக்சுவலா இப்படிதான் சூப்பர் ஹீரோனா நம்ம இங்கிலீஷ்காரனை பாட்டு ஃபாலோ நம்ம ரூட்டரா இருக்கலாம்னு ஒரு ஜானரே ஓபன் பண்ணி கொடுத்தாரு நம்ம பேசல் ஜோசப் தான். இங்க நீங்க மணிகண்டன் பார்த்தாலுமே நிறைய ஐகானிக் டைலாக்ஸ் இருக்கா, டைரக்டும் பண்ணிருக்காரு. நிறைய எழுதும் சுயசரிதம் ஒரு படம் எடுத்திருக்காரு. நம்ம டெல்லி கணேஷும் அவருமே நடிச்சிருப்பாரு. அது இல்லாம நம்ம டைலாக்லாம் சொல்லவே தேவை, அடிஷனல் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைலாக் விக்ரம் வேரால ஒர்க் பண்ணிருக்காரு. நடிச்ச சில ஜெய்பீம்ல வந்து ஸ்டோரி டைலாக் டப்பிங் எல்லாமே அவர் தான் பார்த்திருக்காரு. ஆக்சுவலா அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா வந்திருக்குப்பா, சூப்பர் படம்னு சொல்லிட்டு நீங்களே நடிச்சிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான். அதனால 2 பேருக்குமே என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் இருக்கிறதால அந்த நாலேஜ் நிறைய இருக்கிறதால அவங்க வந்து உள்ள உட்காந்து பாத்துடுறாங்க போல. ஈவன் நம்ம நல்லா பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு கிரெடிட்ஸே கொடுத்துட்டாங்க. நம்ம டிராகனுக்கு ஸ்டோரி அடிஷனல் ஸ்டோரி அவரான ஒரு பேரும் வருது. அடுத்த லிக் நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி விக்னேஸ்வரன் பட்லயும் அவரு ஸ்டோரியில அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு கொஞ்சம் இதுவா இருக்கு, நல்ல ஒரு வந்துடுது. பேசல் ஜோசப்மே அந்த ஸ்கிரிப்டோட சென்ஸ் புரிஞ்சுக்கிறாரு. அதான் மேஜர் ரீசன். அதேதான் நம்மளோட செகண்ட் செக்மெண்ட். அதேதான் அவங்களோட ஸ்கிரிப்ட்ல அவங்களோட இன்வால்வ்மெண்ட் வரும். 3 பேரோட இன்வால்வ்மெண்ட்டும் நீங்க சொன்ன மாதிரி அவங்க அந்த ஃபீல்ட்லயே இருக்கிறதால நிறைய இன்வால்வ்மெண்ட் போடுறாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நிறைய அவங்களுக்கு தெரியுது. அதே நம்ம செகண்ட் செக்மெண்டா கூட சொல்லலாம். ஆமா, ஸ்கிரிப்ட் செலக்ஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து உட்காந்து இந்த மக்கள் இதை வந்து பிடிப்பாங்க. அது இந்த கரண்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு கரெக்டா அந்த மீட்டர் தெரிஞ்சது. பிரதீப் ரங்கநாதன் இவங்களை அட்ராக்ட் பண்ணா இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்துறாரு ஸ்கிரிப்ட். ஈவன் டிராகன்லாம் அப்புறம் மாத்திருக்காங்க, ஒரு லைன் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மாத்திருக்காங்க. இப்ப நம்ம பேசல் ஜோசப்புமே அவர் படத்துல அந்த சென்ஸை வந்து பயங்கரமா இது பண்ணிடுறாரு. அவருக்கு என்ன 3 பேருக்குமே அவங்களுக்கு என்ன வரும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு ப்ரோ. கண்டிப்பா. அதனால அந்த ஸ்கிரிப்டிங் அது தெரிஞ்சதால தான் ஸ்கிரிப்டிங்ல அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பஸ்டன்ல மணிகண்டன் நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்காரு, லவ்வர்ல நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்காரு, குட் நைட்ல நிறைய டைரக்டர் கூட போய் ரூம்ல உட்கார்ந்திருக்காரு. இது பண்ணு. இப்ப ஈவன் நம்ம பொன்மன்ல கூட பேசல் ஜோசப்போட இன்வால்வ்மெண்ட் வந்து நிறைய இருந்தது. அது வந்து டைரக்டர் வந்து ஜோடி சங்கர்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். ஆனா ஒரு ஆர்ட் டைரக்டர். நம்ம மணிமல் பாய்ஸ்லாம் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். அவரு நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அது நேச்சுரலா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும். நிறைய பேர் டைரக்டர் விஷயம் ஏன்பா கெடுக்கிறீங்க அப்படின்னு வரும். பட் ஸ்டில் அவங்க எடுக்கிறது எல்லாமே பெரிய டைரக்டர் கிடையாது, ஹெல்ப் பண்ணு. இது வந்து சென்ஸ் ஆஃப் ஹெல்பிங் தான் நான் சொல்லுவேன். அதனால அது இன்னும் கனெக்ட் ஆகுது. இன்னொன்னு டைரக்டருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே. யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொல்லல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட அந்யோன்யமா இருக்காங்க. அதனால இட்டான ரீசனும் நான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ, நம்ம தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, அவங்க சூஸ் பண்ற ஸ்கிரிப்டா இல்ல அவங்க நடிக்கிறதா என்னன்னு தெரியல, பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு ஆடியன்ஸ் கூட. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம அவங்க படம் பார்த்தாலே நம்ம ஆளுங்களை ஒருத்தம்பா அதை வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஃபேஸ் கட்டு அவங்க சூஸ் பண்ற கேரக்டர் ரொம்ப ஓவர் தி டாப் கேரக்டர் கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்க இது நம்ம பார்த்து ஈஸியா கனெக்ட் பண்ற, அவங்க சப்ஜெக்ட்டுமே ஈஸியா கனெக்ட் பண்ற. இப்ப பாருங்க டிராகனும் நம்ம காலேஜ்ல இந்த மாதிரி கேரக்டர் பார்த்திருக்கோம். அதே மாதிரி அந்த ரியலைசேஷன் பண்ணும்போது அது நல்லா இருக்கு. அதே பொன்மன்லாம் அந்த நகை இதெல்லாம் இன்ன நாள் வரைக்கும் எல்லாருமே கஷ்டம் தானே பண்றோம்.
ஆனா எல்லாம் அந்த அருண் கேரக்டர் பண்ணாரு அந்த மாதிரி இருப்பான் தான். ஆனா என்ஜாய் பண்றாங்க. ஈவன் அதான் சொல்றேன், பேரே மிடில் கிளாஸ் மணிகண்டன் பேர் வச்சுட்டாங்க. அந்த மாதிரிதான் எடுக்கிறாரு. லவ்வர் படம் கோசார இது பண்ணாலுமே அந்த அருண் கேரக்டர் வந்து நிறைய டாக்ஸிக் தான். ஆனா அது எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிற மாதிரி அது டாக்ஸிக் கேரக்டர். அது வந்து தப்புன்னு அவரே நிறைய இடத்துல சொல்றாரு. பட் ஸ்டில் எடுத்துக்கிறானோ குடும்பஸ்டன் சொல்லியே தேவையில்ல, இருக்கல ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்றாரு. குட் நைட்டுமே சொல்றேன். அதுதான் மேஜர் ரீசன். நம்ம வீடியோ பண்ற நேரத்துல மணிகண்டன் ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருக்காரு இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் 3 படத்தை வச்சு 3 டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லி 50 days. அதனால 3 58 day போஸ்டரையும் வச்சு இது பண்றாரு. ஒரு பயங்கரமான ஒரு எங்க இருந்தோ வந்து இப்ப வந்து இப்படி ஒரு ப்ராமிசிங் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஆக்சுவலா ரொம்ப அவரு ஜெயிச்சது வந்து நம்மளுக்கு ஜெயிச்ச மாதிரி ஒரு கனெக்ட் தருது. அதுக்கான ரீசன் வந்து அவங்க எடுக்கிற கேரக்டர் தான். ஓகே ப்ரோ, அனதர் மேஜர் ரீசன் அவங்களோட சக்சஸ்க்கு என்னன்னு பாக்குறேன்னா, எல்லாத்தையும் தாண்டி கனெக்ஷன் இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. கனெக்டடா நடிக்கிறாங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்கில் தேவை. ஆமா, கரெக்ட். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஆக்சுவலா புது ஹீரோன்னு வந்தான்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2-3 படம் வந்து செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆக்டிங்ல கொஞ்சம் இவங்க ஆல்ரெடி டேரக்டர் ரொம்ப வருஷமா சான்ஸுக்காக அலைஞ்சிருக்காங்க. ஷார்ட் இவரு பிரதீப் சீக்கிரமா வந்துட்டாரு. ஆனா ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய எடுத்திருக்காரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை இருக்கு. டைரக்ஷன் கோசந்திரம் பேசு ஜோசப்லாம் ரொம்ப வருஷமா இருக்காரு. மணிகண்டன் ரொம்ப வருஷமா 2 பேருமே இருக்கிறதால நேச்சுரலா வருது. இப்ப பேசு ஜோசப்லாம் காமெடியும் பண்ணுவாரு, அந்த டைம் நம்மள அழுவி வைக்கிறாரு. 3 பேருமே அதை நல்லா பண்றாங்க. பேசு ஜோசப்னு இல்ல, குருவாயூர் அம்பல நம்ம வயிறு நிறைய சிரிக்க வச்சுட்டாரு. அப்படியே இந்த பொன்மன் வாங்க அப்படியே விட்டுறாரு. ஜெயல ஒரு மீட்டர்ல நடிச்சிருப்பாரு. நான் பிரவீன் கூடு ஷாப்னு ஒரு படம், அதுல வேற ஒரு மீட்டர்ல நடிச்சிருப்பாரு. டிஃபரண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஜானர். நஸ்ரியா கூட ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அதுல வில்லன் சூக்ஷ்ம ஆக்ஷன்ல வில்லனா நடிச்சிருப்பாரு. அது கான்ட்ராஸ்ட் அப்படியே வேரிங் ஆஃப் ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. எனக்கு எல்லாமே தெரியும்னு வந்து பிக்ஸ் பண்றாரு. அதே இங்க மணிகண்டன் வாங்கினா நம்மளுக்கு அவரு சிரிக்கவும் வைக்கிறாரு, அழுவும் வைக்கிறாரு. நம்ம குடும்ப ஸ்டைல்லே அவ்வளவு வெரைட்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கமலுக்கு அப்புறம் ஒரு வெரைட்டி ஒரே சீன்ல அந்த ஸ்லாங் பேசுவார் தெரியுங்களா, தமிழ் ஸ்லாங் வேற லெவல். அது பாத்ரூம் சீன் ரஜினி மாதிரி சில டைம் எனக்கு ஃபீல் ஆகுது, கமல் மாதிரி ஃபீல் ஆகி ஒரு 2 பேர் கலவையா இருக்காரு. அவரு நல்லா பண்றாரு, அவருமே நல்லா பண்றாரு. இதே இந்த பக்கம் பிரதீப் குமார் நான் நினைச்சேன் எமோஷனலா இப்படி இருப்பாரு. ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு. ஆனா எனக்கு எமோஷனல் சீக்வன்ஸ்ல பிரதீப் குமாரா தெரிஞ்சாரு. அந்த நம்ம டிராகன் கிளைமேக்ஸ் அந்த அவங்க அப்பா கிட்ட சீன் முதல்லாம் அப்படியே ஆடும், அது ஒரு சூப்பரான இது. எல்லாமே வருது இல்ல, அவங்க கம்ப்ளைண்டே பண்ண முடியல. அதனால லைக் ஈஸியா தீஸ் பீப்புள் ஆர் நெக்ஸ்ட் பிக் லீக்ல போயிட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். அது இல்லாம ஒரு ஆர்டர் என்னன்னா, நம்ம பேசு ஜோசப் தமிழ்லயும் வராரு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல லான்ச் ஆகிறாரு. வேற யாரும் நம்ம எஸ்கேவோட பராசக்தி படத்துல லான்ச் ஆகிறாரு தமிழ்ல. ஆல்ரெடி அவர் தமிழ் ஆக்டர் மாதிரி தான் இருக்காரு. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா அதுதான் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. சரி, ஓகே ப்ரோ. இப்போ நம்மளோட அடுத்த பாயிண்ட் எனக்கு மேஜரா என்ன படுதுன்னா, இந்த 3 பேரோட ப்ரொமோஷன்ஸ் வேற லெவல்ல இறங்கி செய்யறாங்க. அதுவும் நம்ம பிஆர்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், படம் ரிலீஸ்க்கு 1 வாரம் முன்னாடி எல்லா சேனல்லையும் தலைவன் தான், அவரோட பேஸ் தான் ஓடுது. அதை பத்தி உங்களோட கருத்து? ஆக்சுவலா 3 பேர் இப்போ வந்து ப்ரொமோஷன் தான். நம்ம அது கமல் எஸ்கே கிட்ட இருந்தே எடுத்துக்கலாம், அவங்கலாம் ப்ரொமோட். பட் ஸ்டில் இவங்க 3 பேரும் வந்து ப்ரொமோஷன்ல கொஞ்சம் வித்தியாசமான ப்ரொமோஷன். என்னன்னா, அவங்க பேசுறதே நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். 2 பேருமே வாழ்க்கை தத்துவம் பேச, இவர் பிரதீப் பெருசா பேச மாட்டாரு, ஃபன்னா தான் பேசுறாரு. பட் ரொம்ப மெஷர்டா இருக்காரு. ஒரு பிளான் பண்ணி பிரஸ் மீட்லாம் வைக்கிற மாதிரியே இருந்தது அந்த ப்ரொமோஷன் ஈவென்ட்னா. ஆனா பேசில் ஜோசப்பும் நம்ம மணிகண்டன் இதெல்லாம் பிரஸ்லாம், பேசில் ஜோசப்லாம் மலையாளத்துல செம்ம ஹிட். அவரோட பிரஸ் இதெல்லாம் காமெடியா இருக்கும். ஓட்டி விட்டுறாரு அந்த ஆங்கரை, வேற மாதிரி பண்ணுவாரு. அவரோட ஸ்டைல்ல பண்ணி விட்டுருவாரு. இதே மணிகண்டன் தான் வாழ்க்கை தலைவன் காதுல போட்டு மோட்டிவேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. மோட்டிவேஷன் தான். ஏதாவது சோகம்னா தலைவன் வாங்கடா திருப்பி போகலாம், அந்த மாதிரி எங்க இருந்து எங்க வந்திருக்காங்க நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஆமா, அதே மாதிரி இவருமே பிரதீப்புமே கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரியான எங்க தோணாலும் வந்துடுறாங்க. அவங்க படம் ஒன்றா பண்றாங்க, ஆடியன்ஸும் உள்ள வர வைக்கிறாங்க. அதான் படம் நல்லா இருக்கா, அதான் மேட்டர். நல்லா இருக்கு, அப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ, இது வந்துட்டு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட ப்ரோ. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் அவங்களோட டைரக்ஷன் ஸ்கில்ஸும் ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னேன். இவங்க 3 பேரும் எப்பதான் ப்ரோ டைரக்ட் பண்ண போறாங்க? அவங்க நடிச்சுட்டே இருக்க போறாங்க, டைரக்ட் பண்ணுவாங்களா? ஆக்சுவலா அதான் கொஞ்சம் வருஷமாவே அடிச்சு நவுத்திட்டு தான் இருக்காங்க. பேசல் ஜோசப் கிட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவருக்கு கமிட்மெண்ட்லாம் முடிச்சிட்டு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட பண்றாரு. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்றாரு. தமிழ்ல தான் ஒரு பெரிய ஸ்டார்னு சொல்றாங்க. பாப்போம், ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் தான். இவருக்கும் கமிட்மெண்ட் இருக்கு, அவருக்கும் அந்த ஸ்டாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கா. முடிச்சிட்டு இந்த வருஷத்துல முடிச்சிட்டு நெக்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு அவரே வந்து பொன்மன்ல சொன்னாரா இல்ல வேற ஏதோ பிரஸ் மீட்ல அந்த ரிலீஸ் அப்ப சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பிரவீன் குடு ஷாப்ல ஏதோ சொல்லியிருந்தாரு. மணிகண்டன் வந்து ஆல்மோஸ்ட் சொல்லிருக்காரு, நான் பண்ணுவேன், கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு. கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கில்ல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா சேதுபதி
கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன், பண்றேன், அண்ணன் கிட்ட பண்ண போறேன், கமிட்மெண்ட்லாம் பார்த்துட்டு பண்ணலாம், ஒரு 26ல பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு அவருமே. நம்ம பிரதீப் வந்து ஆல்ரெடி ஒரு படம் கமிட்ல தான் இருக்காரு ப்ரோ, ஏஜிஎஸ் கூட. அது என்ன அவர் ஹீரோவா நடிக்கிறாரா பெரிய ஹீரோ யாரா நடிக்கிறாங்களான்னு தெரியல. பட் ஆல்ரெடி அவரோட டைரக்ஷனல் இருந்து ஏஜிஎஸ் கமிட் இருக்கு. அவருமே அவரோட கமிட்மெண்ட்ஸ் முடிக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் அடுத்தது வந்து லிங்க் விக்னேஷ் சிவனோட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அது இல்லாம கீர்த்தி வாசன் ஒரு டெபியூ டைரக்டர், சுதா கங்கர் அவர் அசிஸ்டன்ட், மம்மிதா பைஜோட நடிக்கிறாரு. அவர் வந்து நம்ம குட் பை ராக்லி புஷ்பா ப்ரொடியூசர், அவங்க கூட பண்ணிட்டு இருக்காரு. அது முடிச்சுட்டு மேபி பண்ணுவார். ஆனா அவர் கமிட் ஆயிட்டு கமிட்டர், அவர் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. சயின்ஸ் ஃபை படமா. ஓகே ப்ரோ, சரி இது ஒரு ஃபன் கொஸ்டின் தான். டூடிலும் பேசில் ஜோசப், துரும்பிலும் பேசில் ஜோசப் மாதிரி மலையாள சினிமா எடுத்தாலே மாசத்துக்கு ஒரு படம் இல்ல 2 படத்துக்கு அவர் வந்துட்டே இருக்காரு. எதனால இந்த அளவுக்கு அடிச்சு புடிச்சு பண்ணிட்டே இருக்காரு அவரு? அந்த காலத்துல ரஜினி தான் பண்ற மாதிரி ஆக்சுவலா மலையாளத்துல பொதுவாவே வந்து எல்லாருமே வந்து ஒரு 3-4 படம் வருஷத்துக்கு பண்றாங்க. ஆனா இவர் மாசத்துக்கு ஒரு படம், மாசத்துக்கு 2 படம். இவர் படம் ஏன் வெளில தெரியுதுன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. முக்காவாசி ஒரு மினிமம் கேரண்டி. இப்போ 3 பேருமே ஒரு மினிமம் கேரண்டில இருக்காங்க. அதனால அவர் நல்லா தெரியுறாரு. இன்னொன்னு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியா தெரியாத அந்த மூஞ்சி இது வந்து செட் ஆயிடுது. அவர் எடுக்கிறதோ அப்படிதான் இருக்கு. கண்டென்ட்டும் ஒரு நியூட்ரலான ஒரு கண்டென்ட்டா இருக்கிறாரு. அதனால தான் அப்படி இருக்காரு. இன்னொன்று நான் சொன்ன மேஜர் ரீசன் ஏன்னா அவர் ரொம்ப ரஷ் பண்ணி நடிக்கிறாரு. கமிட் பண்ண படத்துக்கெல்லாம் ரஷ் பண்ணி, ஏன்னா அவர் டைரக்ஷன் கமிட்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அதனால வந்து அவரே சொல்லிட்டாரு, நான் 25ல எல்லா படத்தையும் நான் ரஷ் பண்ணி முடிக்கிறேன், எதுவும் புது படம் கமிட் பண்ண போறதில்ல, என் டைரக்ஷன் பண்ண போறதால அதை முடிச்சுட்டான் திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சூப்பர், பக்கா. இதை தவிர்த்து இந்த 3 பேரோட சக்சஸ்க்கு பின்னாடி வேற ஏதாவது உங்களுக்கு ரீசன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.